அனைவருக்கும் வணக்கம். நான் போகா நேச்சுரல் கேர் இயற்கை வைத்தியசாலையிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி பேச போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட பல ஆண்டுகள் தீராத நோய்களை கூட அற்புதமாக தீர்க்கக்கூடிய இது ஒரு மாமருந்து. இந்த மருந்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா சஞ்சீவி சூரணன் பேர். இதுதான் அந்த மருந்து. இது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நோய்களை சரி பண்ணும். ஒவ்வொரு நோய்க்கு தனி மருந்து இல்லாமல் உடலில் உள்ள அத்தனை நோய்களுமே இது முழுமையாக சரி பண்ணும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணாத நோய் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சாக்காமலையை சரி பண்ணாது. அது தவிர்த்து அதாவது ஃபோர்த் கண்டிஷன் இருப்பாங்க இல்லையா, கேன்சரு, அதை கூட சரி பண்ணாது. இந்த 2 நோய்கள் தான் இது சரி பண்ணாதுன்னு சொல்லலாம். மற்ற ஏறக்குறைய பெரிய பெரிய நோய்கள்லாம் சாதாரணமாக சரி பண்ணும். அது என்ன நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு நோய் சர்க்கரை நோய்ன்றாங்க இல்லையா, சர்க்கரை நோயை சரி பண்ணும், ப்ரெஷரை சரி பண்ணும், கொலஸ்ட்ராலை சரி பண்ணும், ஆற்றில் ஓட்டை இருக்குது, அடப்பு இருக்குது, ஆற்று வீக்காக இருந்தாலும் சரி பண்ணி விட்டுட்டோம். கிட்னி 2 சுருங்கி இருந்தாலும் டயாலிசிஸ் பண்ணுற கண்டிஷன் இருந்தால் கூட சரி பண்ணிட்டோம். கிட்னியில் கல், பித்தப்பையில் கல், ஆஸ்மா, வீசிங்கி, டிபி, மூலம், முடக்குவாதம், காக்க வலிப்பு, திக்குவாய், கேஸ்டபுள், மலச்சிக்கல், உடல் பருமன், தைராய்டு, நரம்பு தளர்ச்சி, அல்சர் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணியா. அது தவிர்த்து பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் இது சரி பண்ணும். இந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பப்பையிலே நீர்க்கட்டிலாம் பிரமாதமாக சரி பண்ணும். தைராய்டு சரி பண்ணும். கருக்குழாய் அடைப்பு, கருமுட்டையே வளர்ச்சி இல்லை, பீரியடே ஆக மாற்று, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியடே ஆகுது, அப்படி போன்ற பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும். பெரும்பாலும் வெள்ளைப்பாக்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாத குழந்தை இல்லாததுக்கு எந்த காரணமாக அது இருந்தாலும் சரி பண்ணி விட்டுரும். ஐயா, நீங்கள் நீண்ட நாள் ஒரு நோய்க்கு ஏதாவது ஆங்கில மருந்துகள்லாம் எடுத்திருந்தா அந்த மருந்து கூடிய இந்த மருந்தையே சேர்த்து எடுக்கலாம். ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த நோய்க்காக எடுத்திருந்தாலும் அந்த ஆங்கில மருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சூரணத்தை மட்டும் சாப்பிட்டாலே போதும், அந்த நோய் முழுமையாக செய்யணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுகருக்கு மாத்திரைலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுத்து அன்றைக்கே விட்டுடலாம். சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால் கிடக்குலாம் அன்றைக்கே விட்டுடலாம். நான் சொல்ல இந்த ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் தீவிரம் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் விட்டுடலாம். சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுத்து அன்றைக்கே நீங்கள் எல்லா உணவும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மாத்திரை போகிறதெல்லாம் அன்றைக்கே விட்டுடலாம். அதேமாரியும் இந்த ப்ரெஷர், கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் விட்டுடலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது உள்ளவங்களாம் ஒரு 1/2 ஸ்பூனும், அதுக்கு மேலே உள்ளவங்களாம் ஒரு 1 ஸ்பூன் அளவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதனுடைய பயன்பாடு நான் சொல்வதை விட பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் எண்ணற்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பெரிய பெரிய நோயெல்லாம் எனக்கு சரியாக சிம்பிளாக சரியாயிடும் வச்சுக்கலாம். இந்த பிளாக் இருக்குது, ஆட்டில் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த அடைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும் கண்டிஷன் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொடியை எடுத்து அதெல்லாம் பண்ணாதவே போயிட்டாங்க. அதை தவிர்த்து ஐவிஎஃப் வரைக்கும் போய் குழந்தை நீ பெற்றுக்க வாய்ப்பே இல்லாத நீங்கள் வாடகை தாய் மூலம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து எடுத்து பிரமாதமாக குழந்தை பெற்றுருக்காங்க. அப்படி ஒட்டுவ இது ஒரு அருமருந்துங்க ஐயா. இந்த மருந்தை நீங்கள் எடுத்து பலன் பெற்றவங்களுக்கு ஏராளம் பேர், ஒருத்தவங்க 2 இல்லை, நிறைய பேர் ஆகா ஓகம்லாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து பேர் இந்த பெங்களூர் பக்கம் இந்த ஐடி ஸ்டாஃப்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களாம் 4 வருஷம் 5 வருஷமாலாம் சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் சரியாக இருக்காது, உடல் உழைப்பெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுக்கிறதால நிறைய பேர் வியப்பாக சொல்லுவாங்க, ஐயா இது எடுக்கிறதால எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு ஆக்டிவாக இருக்கிற எங்களுக்கு எந்த சோர்வுலாம் டயலாம் தெரியாது. இது நீங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இது எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். கொரோனா சொல்ல போனீங்கன்னா கொரோனா டைம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நான் அனுப்ப முடியாத சூழ்நிலை வந்த பிறகு அவங்களே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு 50 டப்பா 2 டப்பாலாம் அதுமாரி வாங்கி நிறைய பேர் வாங்கினவங்கலாம் உண்டு. அப்படி ஒரு சிறப்பான மருந்து. இது அனைவரும் எடுத்துக்கலாம். இது இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கலாம், அப்படி ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. நிறைய பேர் பலன் பெற்றவங்களும் ஏராளம் பேரோடு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் இதை நான் சொல்வதை விட ஒரு தடவை இது எடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள் எந்த விளம்பரம் பெருசாக இப்போ தான் நான் ஏதோ யூடியூப்பில் மூலம் இதை சொல்கிறேன் கண்டி. இதை விட இந்த 20 வருட காலத்தில் யாருக்கும் நான் பெருசாக விளம்பரம் எதுவும் பண்ணதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் இது எடுக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டோன்னா எடுத்தவங்க பலன் பெற்றவங்க அவங்க உறவினருக்கு நண்பர்கள் சொல்லி அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் நிறைய பேர். நம்ம பெருசாக இது எதுவும் விளம்பரப்படுத்துறது கிடையாது. அப்படி நீங்கள் பெரிய எந்த நோயாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இந்த சூரணத்தை எடுத்து பாருங்கள். ஒரு டப்பா வாங்குங்க, வாங்கி வீட்டில் 2-3 பேர் எதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஒரு டப்பாவில் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எடுக்கும்போதே அதனுடைய பலன் என்னன்னு நீங்களே புரிஞ்சுங்க ஐயா. இதை எடுத்தால் முதல்ல செய்கின்ற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளை நல்லா வெளியேற்றும். முதல் செய்கின்ற வேலையே கழிவுகளை வெளியேற்றும். கழிவுகளின் தேக்கம் தான் நோய். நல்லா மோஷன் யூரியெல்லாம் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும்.
ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மருந்து எடுக்கும்போது உடல் வெயிட்டு கண்டிப்பாக குறைவாங்க. ஏன் குறைவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உடல் கழிவுகளை வெளியேற்றினா அந்த கழிவுகள் தகுந்த மாதிரி வெயிட்டு குறைவாங்க. எனக்கு கழிவே இல்லைங்கன்னா உடல் வெயிட்டு குறையாது. பெரும்பாலானவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 3 கிலோ குறைஞ்சி போச்சு, 2 கிலோ குறைஞ்சது, 5 கிலோ குறைஞ்சி, 6 கிலோ குறைஞ்சினாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையான அத்தனை கழிவுகளும் வெளியேற்றும். அதை மாதிரி சொல்ல போனீங்கன்னா, இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல சொல்லுவாங்க. தைராய்டு பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சுகர் போலே தான் தொடர்ந்து வாழ்நாள் முழுது மருந்து எடுத்துகிட்டு இருக்கணும். ஆனால் இதை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3-4 டப்பா சாப்பிட்டிங்கன்னா தைராய்டு முழுமையாக சரியாயிடும். அதேமாதிரி நீர்க்கட்டி கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதுக்கெல்லாம் என்ன மருந்து என்ன மாத்திரை சரியான மாத்திரைகள்லாம் நான் கண்டே பிடிக்கல. பெரும்பாலும் அதுக்கு சுகர் கொடுக்குற மாத்திரை தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு வைத்திய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப்ராஸ்கோப்பில் சர்ஜரி பண்ணுவாங்க. பண்ணாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கான். அப்படி பண்ணுற இதெல்லாம் சரி பண்ணிவிட்டோம். ஆட்டில் எத்தனை பிளாக் அடைப்பு இருந்தாலும் அதை அத்தனையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாத ஓல்ஸ் அடைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓட்டை இருந்தால் கூட இதை அடைச்சி க்ளீன் பண்ணிட்டோம். தீர்க்க முடியாத அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளத்தை அதெல்லாம் அருமையாக சரி பண்ணிடும். இது நீங்கள் ஏதாவது ஒரு நோய்க்காக இந்த மருந்தை எடுத்திங்கன்னா நீங்கள் சொன்னதை சொல்லாத எல்லா நோய்களும் சரி பண்ணி விட்டுடும். மருந்து ஒன்று தான், ஆனால் இதனுடைய பலன் எண்ணற்ற பலன். நான் சொன்னது கம்மி தான், ஆனால் இதை விட நிறைய பலன்களை இது செய்யும். பர்டிகுலராக இதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் கிடையாது. முக்கியமாக பெரும்பாலும் சித்த மருந்துகளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, சிலப்பெல்லாம் உணவு கட்டுப்பாடு பெருசாக பாகற்காய், அகத்திக்கரை, கோழிக்கறி, கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுவாங்க. ஆனால் இந்த மருந்துக்கு எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. அதே நேரத்தில் இதில் எந்த பின் விளைவும் பக்க விளைவும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இதெல்லாம் முற்றிலையும் மூலிகையை கொண்டே தயாரிக்கப்பட்டது. எந்த ரசாயனம் கெமிக்கலையும் சேர்க்கப்படாத ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நோய் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், நோய் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். நோய் இருக்கிறவங்க எடுத்தால் என்ன ஆகுன்னா, அந்த நோயெல்லாம் சரியாகும். நோய் இல்லாதவங்க எடுத்தாங்கன்னா வருங்காலத்தில் எந்த நோயும் உருவாகாது. அது மட்டும் அவங்க உடலில் கழிவுகளை சேர விடாது. இப்போ தற்காலிகம் சொல்ல முடியல, அந்த கொரோனா போட்டால் இடையில திடீர்னு வரும் இல்லையா, அந்த நோயெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டிய தேவையே கிடையாது. இது அடிஷனலாக நீங்கள் வருமுன் காப்பது போல் முன்னாடி எடுத்தாலும் உங்களுக்கு உடம்பில் எந்த நோயும் உருவாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இது மூலிகை. வெறும் சொற்ப விலையில தான் இதை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க சர்வீஸ் மைண்டில் தான் சேவை மனப்பான்மை அதை பண்ணிட்டோம். இது விலை பார்த்தீங்கன்னா 1200 வரும். இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, 1 மாதத்துக்கான இது சோரணம். குடும்பத்தில் இது அனைவருமே எடுத்துக்கலாம். நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லாதவங்களும் இதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எவ்வளோ நாள் நாங்கள் எடுக்கணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனை உள்ளவங்க பிரச்சனை தீரும் வரை எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் சொல்ல முடியாத எந்த நோயாக இருந்தாலும் அருமையாக சரி பண்ணி விட்டுறோம். சரியாயிட்டா இந்த மருந்து எடுக்கிறதே விட்டுடலாம். இல்லைங்க நான் வாழ்நாள் முழுதும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம். நோய் உங்களுக்கு பிரச்சனை எது இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1 தடவை எடுத்தால் போதும், 2 தடவை கூட தேவையில்லை. இன்னொன்று இதை சாப்பிடும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் பொடியை 1 ஸ்பூன்லேருந்து அதிகபட்சம் 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் யாரெல்லாம் இந்த பொடி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மித்த உள்ளவங்களாம் 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ கூட்டி குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். காலையில் உணவுக்கு முன்னும் இரவு உணவுக்கு பின்னும் சாப்பிடணும். காலையில் பச்சை தண்ணிலையும் இரவு வெந்நீரில் எடுத்துக்கினா மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 நாள் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டே எங்களுக்கு பல பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ சரியாகி போயிடுச்சு அப்படின்னு ஆகா ஓகன்னு சொன்னாலுங்களாம் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். எத்தனையோ நோயாளிகள் சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட 2 நோய் தான் இருந்து சொன்னேன், ஆனால் சொல்லாத நோயெல்லாம் கூட எனக்கு சரியாகி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இந்த மருந்து எடுத்த உடனே சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் மலைலாம் கருப்பாக போகுதுன்னாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலம் மலைக்குடலை இறுகி போயிருந்த அந்த பழைய மலங்கள்லாம் அந்த குற்றத்தெல்லாம் இது வெளியேற்றும். துர்நாற்றத்தோட நிறைய பேர் கருப்பாலாம் போகுதுங்க அப்படின்னு. இது உள்ள ஸ்டோராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பல நோய்களை குணப்படுத்த அற்புத மருந்து. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்து பாருங்கள். 1 டப்பா கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரச்சனை இருக்கிறவங்க இல்லாத யாரெல்லாம் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் பல நோய்களை பயமுறுத்தக்கூடிய சொல்கின்ற விஷயம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இது சிம்பிளாக சரி பண்ணிடும். வாய்ப்பு உள்ளவங்க இதை எடுத்து பாருங்கள். இது ஒரு வேளை எனக்கு நீங்கள் நேராக தான் நான் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சர்க்கரை நோய் உள்ளவங்களும் நேராக நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இங்கே கஷாயத்தை குடிச்சிட்டு அப்புறம் இந்த மருந்து எடுத்துக்கணும். மற்ற எந்த பிரச்சனை உள்ளவங்க இங்கே வர வேண்டியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொரியர்லேயே கூட அனுப்பிச்சி விடுவோம். கொரியருக்கான செலவு மட்டும் ஒரு 50 ரூபா ஆகும். சென்னையில் உள்ளவங்களுக்கு, மற்ற இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 100 ரூபா ஆகும். எத்தனை டப்பா ஆனாலும் கொரியர்லேயே அனுப்பிச்சி விடுவோம். ஐயா நீங்கள் இதை வாங்கி பயன்பெற்று பாருங்கள். மிக்க நன்றி.